வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். ஒரு சீசன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த பழம் தான் சீத்தாப்பழம். பழங்களிலே தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம். தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே சீத்தாப்பழங்கள்ல மருத்துவ குணங்களை கொண்டதுதான். சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் 2 ஊட்டச்சத்துக்களையும் கொண்டிருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜியை தருவதற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, நார்சத்து, மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, புரதம், தாது பொருட்கள், இயற்கையான இனிப்பு, போதுமான அளவுக்கு கொழுப்பு சத்து, இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து என்னென்ன மருத்துவ நன்மைகளை சீத்தாப்பழம் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பத்தி தெளிவா விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த அழுத்தம் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழத்துல அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு. இந்த 2 சத்துக்களுமே ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த 2 சத்துக்களும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ரத்த நாளங்கள்ல அந்த ரத்த நாளங்கள் நரம்புகள்ல இறுக்கங்கள் ஏற்படாம அதில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அதை விரிவாக்கம் செய்யும். இதனால நரம்புகள்லையும் ரத்த நாளங்கள்லையும் ரத்த ஓட்டம் சீரான லெவலுக்கு நமக்கு போக ஆரம்பிக்கும். ஒருவேளை அந்த நரம்புகளையும் ரத்த நாளங்கள்லையும் ரத்த ஓட்டம் சீரான போகலனா தான் நமக்கு பார்த்தோம்னா நரம்புகள் இறுக்கம் ஏற்படும். அப்பதான் பிபி ப்ராப்ளம் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்கள் இருந்திருக்கூடிய சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நரம்புகளுடைய விரிவாக்கத்தை ஊக்குவிக்கிறதுல சீரான ரத்த ஓட்டம் நமக்கு உடல் எங்கும் பாய ஆரம்பிக்கும். இதன் மூலமாக ரத்த நாளங்கள் வழியாகவும் நரம்புகள் வழியாகவும் இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் போகும். ஸோ இதயம் ரத்தத்தை சுத்திகரிக்கும். இதயத்திற்கு சீரான ஒரு ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இந்த மாதிரி அபாயம் எதுவும் இருக்காது. ஸோ இப்போ ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கும்ன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, அல்லது லோ பிபி, குறை ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது பிபி பிரச்சனை விடுபடலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சீத்தாப்பழம். 1 கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதுல 5 கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கு. சீத்தாப்பழத்துல இந்த நார்சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால இது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு. இதனால மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துறதால சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரித்து பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றை குணப்படுத்தும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்புறுமல், வயிற்றுப்போக்கு போன்ற அத்தனை விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே சரி பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா நம்மளுடைய செரிமான மண்டலத்தை வலுப்பெற வைக்கிறது சீத்தாப்பழம் தான். அதுக்கு காரணம் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய வளமான அளவில் இருக்கக்கூடிய நார்சத்து. இந்த நார்சத்து நமக்கு கிடைக்கும் போது நம்ம உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது செரிமானமாகி ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியேற்றப்படும். செரிமான மண்டலம் வலுப்பெறும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு காரணம் மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், அதாவது மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்குவதற்கு விட்டமின் B6 முக்கிய பங்கு வகிக்குது. இந்த விட்டமின் B6 என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது குறித்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, விட்டமின் B6 யார் ஒருத்தவங்களுக்கு குறைபாடாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய மனச்சோர்வு, அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இன்னும் இரட்டிப்பு மடங்காயிடும், டபுள் மடங்காயிடும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதன் மூலமாக விட்டமின் சத்துக்களை நம்ம அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல தான் வளமான அளவில் B6 இருக்கு, விட்டமின் B6 இருக்கு. ஸோ இந்த விட்டமின் B6 கிடைக்கும் போது நமக்கு அந்த மன அழுத்தம் இருக்காது, நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படாது, உடல் உறுப்புகள் நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். மன அழுத்தம், இறுக்கத்தன்மை, படபடப்பு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகளை சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறது போலவே எப்படியெல்லாம் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கலாம் அப்படின்னு நினைக்கணும். இல்லைனா கண்ட அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய கிரேவிகள், நொறுக்கு தீனிகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது உடல்ல அதிக கொழுப்புகள் சேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகாம ஆரோக்கியமாகவே உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னா தேவையான கலோரிகள் போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் சீத்தாப்பழம். அதிக ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்கு. சரியான அளவில் நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய கார்போஹைட்ரேட்டுகள்,
புரதங்கள் நமக்கு வந்து சீத்தாப்பழத்துல கிடைக்கும். சீத்தாப்பழத்தோட நீங்க தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை உங்களால் அதிகரிக்க முடியும். ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல போதுமான அளவு நிறைந்திருக்கக்கூடிய கலோரிகள் உங்களுடைய உடல் எடையை வந்து, அதாவது உடல் எடையை ரொம்பவே மெலிந்து காணப்படுவதெல்லாம் உடல் எடையை அதிகப்படுத்துகிறதுக்கு இந்த சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி முறைகளை சரியான அளவு கலோரிகளை கொடுத்து உடல் எடையை அதிகப்படுத்தும். அதுவும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் விரைவான அளவில் உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கப்படும். ஆஸ்துமாவை சரி செய்யக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டு இருக்கின்றது முன்னாடி பார்த்தோம். ஸோ இந்த விட்டமின் B6 வந்து மன அழுத்தத்தை கியூர் பண்றதுக்கு மட்டும் இல்லாம மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்குமே உதவிகரமாக இருக்கு. ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. நுரையீரல் தொடர்பான சிக்கல்கள் இருக்கிறவங்க எல்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நன்மை பெறலாம், அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது சளி பிடிக்குமோ அப்படின்னு பயப்பட வேணாம். இது வந்து உங்களுக்கு சளியை கியூர் பண்றது தான் ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த குளிர் காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சீத்தாப்பழம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை குணப்படுத்திடும். ஆஸ்துமா, காசு நோய் கொண்டிருக்கிறவங்கலாம் அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். மூச்சு திணறல், மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுபவர்கள்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நன்மை பெறலாம். குறிப்பாக உங்களுடைய சுவாச மண்டலம் வலுப்பெறும். நுரையீரல் இருக்கக்கூடிய கிருமிகள் வெளியேற்றப்பட்டு நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் சீத்தாப்பழம் உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே உங்களுக்கு வலுவாக இருக்கும். எலும்பு பலமடையும். பெண்களுக்கு குறிப்பாக ஏற்ற ஒரு பழமாக சீத்தாப்பழம் இருக்கு. சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியதுன்றத முறையை பார்த்தோம். அது இதயத்திற்கும் பலம் கொடுக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இந்த சீத்தாப்பழத்துல கால்சியம் சத்து நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள், தசை ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும். தசை பிடிப்பு இருக்கிறவங்களாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைத்துக் கொண்டு தசைகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், அதாவது அந்த தளர்த்தி கொண்டு உங்களோட தசைகளை வந்து வலிமையடைய வைத்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு வந்து ஏற்ற ஒரு பழம் அப்படின்னா சீத்தாப்பழத்தை சொல்லலாம். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு கரு ஊறுதலை மேம்படுத்தும். அனைவருக்குமே சோர்வு உணர்வை சீத்தாப்பழம் குறைக்கும். எரிச்சலை வந்து குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலும்பு உங்களுக்கு பலமடைகிறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அதே போல மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் வந்து செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் பாதுகாத்துக்கும். இன்னொரு பக்கம் மூளைகளில் இருக்கக்கூடிய நரம்புகளினுடைய அதிர்வலையை தூண்டும். ஸோ போதுமான அளவுக்கு அந்த நரம்புகள் வந்து சுறுசுறுப்பான அளவில் இயங்க ஆரம்பிக்கும். நரம்புகளின் வழியே ரத்த ஓட்டமும் சீரான அளவில் பாயும் போது எதையும் நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லிடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் சுறுசுறுப்பாக நம்மளுடைய மனமும் நம்மளுடைய மூளையும் ஒன்று சேர்ந்து இயங்குவதற்கெல்லாம் சீத்தாப்பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதனால வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோயை தவிர்க்கிறதுல பெரும் பங்கு சீத்தாப்பழத்துக்கு இருக்கு. அப்போ நம்ம வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பிச்சு முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது மூளை வளர்ச்சி திறன் மேம்படும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் இருக்காது. கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். ஸோ இன்றைய காலங்களில் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பல பேருக்கும் பல விதங்களில் நடக்குது. வயசாகக்கூடிய முதுமை காரணம், போன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்றது, இன்னும் குறிப்பாக ஒரு படி மேலே போய் ஊட்டச்சத்து, கண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் போறது, அந்த ஊட்டச்சத்துக்கள் குறைபாடாலும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இது இறுதியில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்கள் அழுத்தத்தை ஏற்படுத்தும். கண்புரை, கண் அழுத்த நோய், மாலைக்கண் நோய், கண் பார்வை கூர்மையை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இல்லையா. ஸோ நம்மளுடைய அந்த விழி அமைப்பு கூட நமக்கு பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கியூர் பண்ணிட்டு கண் பார்வை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் சீத்தாப்பழத்தை நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எனவே நீங்க எந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.